வணக்கம் பக்தர்களே, என்னுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, என் குலதெய்வத்துக்கும் என் பித்தர்களுக்கும் என் குருவுக்கும் என் குருவின் குருவிற்கும் எல்லா ஆத்மாக்களுக்கும் இந்த இயற்கை ஆற்றலுக்கும் எல்லா சித்தர்களுக்கும் எல்லா மகான்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். என்ன நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? இறைவனோட எல்லாம் நல்லா இருக்கணும். எல்லாருடைய கஷ்டங்களும் எல்லாருடைய துன்பங்களையும் எல்லாருடைய வருத்தத்தையும் போக்கி இந்த மானிட பிறவியில் நீங்கள் வாங்கி கொண்டு வந்த அந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ எல்லாம் வல்லம் கொண்ட இறைவனை நான் வேண்டி பிரார்த்திக்கிறேன். ரைட்டு. அவதார் பாபாஜி அவரை பற்றி நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன். இதே மாதிரி பழனியில் சாமி அவரும் காகபுஜண்டர், போகர், முருகர் இவங்களாம் கிரிவலம் போகிறாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. நிறைய பேர் சில பேர் அனுபவிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால் ரொம்ப வரவேற்பு. நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, சாமி யாருமே சொல்லலை, நீங்கள் தான் சொல்கிறீங்க அப்படின்னாங்க. சொல்லியிருப்பாங்க, அவங்க அனுபவப்பட்டிருப்பாங்க. நம்ம இப்போ தான் நமக்கு ஒரு ஆள் தான் பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அனுபவிச்சுப்பாங்க. அங்கே வெளிப்படுத்த தெரியாமல் இருக்கலாம், வெளிப்படுத்த வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். சரி, இது சொன்னால் யாருன்னா தப்பாக நம்மளை இது பண்ணுவாங்களோ அப்படின்னு நினச்சி விட்ருவாங்க. அவ்வளோதான். தயக்கம் தான் மனிதனுக்கு தயக்கம், கொஞ்சம் அச்சம். அதனால மனித வாழ்க்கை எப்படி இருக்குது, எதுலையும் அச்சப்படக்கூடாது, தயக்கப்படக்கூடாது. நம்ம கருத்தை வெளியே சொல்லணும். அது நல்லதோ கெட்டதோ வெளியே சொல்லணும். விமர்சனங்கள் வரும். விமர்சனத்துலேருந்து நம்ம அதில் எது கரெக்டு தப்பு, நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோம் அதை திருந்துறது தான் மனிதனோட வாழ்க்கை. இந்த வாழ்க்கை இறைவன் கொடுத்த வாழ்க்கை. இந்த பூமியில் போயிட்டு நம்ம செஞ்ச போன ஜென்மத்தில் செய்த பாவங்களையும் கர்மாக்களையும் கழித்துட்டு இந்த ஆத்மாவை இந்த பூமியில் நீ சந்தோஷமாக வச்சுட்டு வாழ்ந்தியானா நீ சொர்க்கத்தில் இருந்த மாதிரி கணக்கு. அப்படி வாழ்ந்து போயிட்டா நம்ம நேராக இறைவனிடம் போய் சேர்ந்துடலாம். அதுக்கு தான் நம்ம அனுப்புறது. அதனால் தப்பு கிடையாது. ரெண்டாவது ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு, சாமி தாங்க முடியாத சாமி, வரிக்கு வரி விளம்பரம் வருது. நாங்கள் அது யூடியூப்பில் இருக்கிறவங்க போடுறாங்க. அது நான் கொஞ்சம் ஆட்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ண சொல்கிறேன். மன்னிக்கணும். இதை நான் தான் ஆட்ஸ் எல்லாம் போடுறேன்னு நினைக்காதீங்க. ஆடெல்லாம் யூடியூப் கம்பெனி தான் போகிறது. அதனால் அது டிஸ்டர்பாக இருந்தால் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரைட்டு. அப்போது இது மாதிரி இப்போ சொன்னது கொஞ்சம் ஒரு புது விஷயமா இருக்குது எல்லாருக்குமே. ரெண்டாவது அந்த அவதார் பாபாஜி அவர் வாழ்க்கை வரலாம் நிறைய பேர் யூடியூப்லாம் சொல்லியிருக்கேன். நான் ஒன்றும் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. அவர் எப்போ பிறந்தார், எப்படி வளர்ந்தார், அவர் சிஷியங்க யார், இதெல்லாம் அவங்க நிறையா தெளிவாக சொல்லியிருக்காங்க. டேட் வாரியாக சொல்லியிருக்காங்க. அவதார் பாபாஜி அவர் பரங்கிப்பேட்டையில் பிறந்தவர். அவங்க தாய் தாப்பு ஒரு பிராமண குலத்தை சேர்ந்தவங்க. அவங்க அப்பா அந்த கோயில் அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயிலில் பூசாரியாக இருந்திருக்காரு. இப்போ அந்த கோயில் முத்துக்குமார சுவாமின்னு சொல்லிட்டு முருகர் கோயிலாக அது உருமாற்றம் பெற்றிருக்கு. இப்பயும் இருக்குது. அங்கே சாமி ஒரு 4-5 வயசு இருக்கும்போது ஏதோ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ நடக்கும்போது பலாப்பழத்தை உரிச்சி ஏதோ வச்சுருப்பாங்க போது, சாமிக்கு பிரசாதமாக வைக்கிறதுக்கு ஏதோ வச்சுருப்பாங்க போது. இவர் குழந்தை தானே, குழந்தையாக இருக்கும்போது அந்த பழத்தை ஏதோ மொத்தம் சாப்பிட்டுக்கிறேன். இவர் தான் தெய்வ பிள்ளையாச்சே, அவளுக்கு தெரியாதுல்ல. அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, நல்லா அடிச்சுட்டு வீட்டில் அந்த புடவை கிடையாது வாயில் வச்சு பிரித்து கட்டி போட்டாங்க அப்படின்னு அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் சொல்கிறாங்க. கட்டி போட்ட அப்புறம் அந்த கொஞ்ச நாள் இருந்து அந்த திருவிழா ஆகும்போது யாரும் அந்த பிள்ளைங்களை பிடிச்சிட்டு போகிறாங்களே, அது மாதிரி பிள்ளைய பிடிச்சிட்டு நேராக கல்கட்டாக்கு எடுத்துபடி அங்கேயே விற்றுறாங்க. அங்கே ஒரு பெரிய ஒரு ஜமீன்தார் வாங்கி இவரை வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்குமா. அவரும் சரி சின்ன பையனாக இருக்கான் பாவம் அப்படின்னு நினச்சிட்டு அது அப்படியே விட்டுருங்க. அங்கேருந்து அவர் போனால் போகுது அப்படின்னு விட்டுருக்கு. அங்கேருந்து நேரம் என்ன பண்ணிடுறாரு, காசி வாரணாசி போயிட்டு அந்த சன்னியாசிங்க கூடயே இருந்திருக்காரு. இப்படி அவர் வரலாறு சன்னியாசிங்க கூடயே இருந்திருக்காரு. அப்போ அவர் பிறந்ததே அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இறைவன் இந்த பூமிக்கு அமைச்சிருக்காரு. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் அந்த ஒரு இன்றைக்கும் அவர் வாழ்ந்துட்டுருக்கார். இமயமலையில் இன்றைக்கும் வாழ்ந்துட்டுருக்கான அந்த நம்பிக்கை இருக்குது. அது நிறைய பேர் பெரிய பெரிய ஆள் விஐபிஎஸ் எல்லாம் ஒத்துக்கிறாங்க. அது இப்போ லைவாக இருக்கார். அப்படிலாம் அப்போ ஒன்றுத்துக்கு ஒன்று ஒரு கனெக்ஷன் இருந்தது அவர் வாழ்க்கையில். இப்போ அங்கே போய் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அம்மா அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சு அவர் மறுபடியும் இங்கே கொஞ்ச நாள் அங்கே இருந்து கொஞ்சம் வயசானோன்னா அப்புறம் ஒரு அந்த ஞானம் அந்த
அந்த கல்வி பயின்றிருக்கார். அந்த ஞான கல்வி வந்து அந்த அங்கே இருக்கிற பெரிய மகான் குருவெல்லாம் வந்து பயின்றிருந்து அப்போது போகரை பார்க்க அவர் அங்கேருந்து இலங்கைக்கு போகிறார். ஸோ இலங்கைக்கு போகிறேன்னா அங்கே போகரை பார்த்தோன்னா போகர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து அகத்தியருக்கு வந்து வழிகாட்டுறாரு. அகத்தியர் எங்கே இருக்காரு, அங்கே நம்ம குற்றாலத்தில் சக்தி பீடம் ஒன்று இருக்குது, குற்றாலீஸ்வரர் கோயில் ஒருத்த மாதிரி இருக்கும். சக்தி பீடம் ரொம்ப பவராக இருக்கும். அந்த அம்மா பேர் வந்து இளங்குழல் அம்மன் சொல்லிட்டு ஒரு பேர் நான் பார்த்துருக்கேன். அந்த அம்மாங்கிட்ட அங்கே போயிட்டு அங்கே அவர் அகத்தியர் வந்திருக்காரு. அகத்தியர் வரும்போது அவர் அந்த ஞானத்தை கேட்கும்போது ஞானத்தை அவருக்கு கொடுத்துருக்காங்க. யோகம் இது மாதிரி கிரியாகும் இதெல்லாம் வந்து அவருக்கு அது கருத்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் பயணத்தை அவர் இது பண்ணிட்டார். இப்படி தான் அவர் வாழ்க்கையை வந்து வந்திருக்கு. அவர் வந்து 1800 சில்லற 19ஆம் நூற்றாண்டில் வந்து அவங்க வாழ்ந்துருக்காங்க. ஆனால் அவர் வந்து இப்பயும் லைவில் பேசிகிட்டே இருக்காங்க. அவங்க ஸ்ரீடன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கார். அவர் வந்து சமாதியெல்லாம் அவருக்கு கிடையாது. ஒளி உடலாக அணுவாக கலந்துட்டார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கலந்துட்டு அவர் சூட்சுமமாக இருக்கார். நிறைய பேர் காட்சி கொடுத்துருக்காரு. எப்படி காட்சி கொடுத்துருன்னா ஒளி உலகம் அந்த ஒளி வட்டம் ஒளியாக அது உருவமாகவோ இதுவும் காட்சி நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த பாபா படத்துலலாம் ரஜினி காட்டுற இது பண்ணுறலாம் அப்படி தான். அதே மாதிரி தான் நம்ம மனிதோட கற்பனைகள் எப்படி இருக்கிறது தானே வரும். அப்படி தான் அவர் வந்து அங்கே இருந்திருக்காரு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னு இப்போ நம்ம போகரை வந்து ஒரு குருவாக ஏற்றிருக்காரு. அப்போ தான் அதனால தான் இந்த கனெக்ஷன் இப்போ வருது. ஏன் அந்த பழனி மலை அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு வருதுன்னா அதுக்கு வருது. அங்கே நைலும் அந்த கீழே வந்து ஆயக்குடிக்கு அடிவாரம் பழனி அடிவாரத்தில் இருக்கிற அந்த முருகர் கோயிலில் வந்து காகபுஜந்தரம் அவதார் பாபாஜி வந்து டெய்லி இமயமலைக்கு போயிட்டு டெய்லியும் வராரு. அது எப்படி போகிறாருன்னு சொன்னால் அது வான்வெளி அவங்களாம் வேறு இது நினச்சா அடுத்த செகண்டு அவ்வளோதான். புஷ்குன்னு அணுவா பிரிக்குவாங்க. அப்படி அணுவா போய் சேர்ந்துருவாங்க. எங்கே நினைக்கிற மாதிரி நிற்கிறோமா அங்கே போய் ஆகிடுவாங்க. இப்போ என்னென்னா அப்படியே மணல் மாதிரி புஷ்குனுக்கு மணல் சிலை எப்படி புஷ்குன்னு போய்ட்டு தரணும் அது மாதிரி அதுக்கான உடல் பக்குவத்தை அவங்க ஏற்படுத்திச்சு. அது உடல் வந்து லேசாக இருக்கும். அவங்க ஒன்றுமே இருக்காது. காற்றோட கம்மியாக இருக்கும். அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து அவங்க நினச்ச இடத்துல ஒரு மாதிரியோ இல்லை இடம் மாறி போய் இருக்கிறதுக்கு அடுத்த செகண்டே போய்டும் மின்னல் வேகத்தில். அதேமாதிரி 4 இடத்துல அவங்க காட்சி கொடுப்பாங்க. அஷ்டமா சித்தி பெற்றவர்கள் இவர்கள் சாமி. இப்போ நம்ம சித்தருங்களாம் இருக்காங்க. அஷ்டமா சித்தி, நவகண்ட யோகம், இது மாதிரி யோகங்கள்லாம் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரே கொடுக்கலாம். வழி தான் வேறு. அது நம்ம உடல் ஆத்மா எது ஏற்றுக்குதோ எந்த பாதை ஏற்றுதோ அந்த பாதையில் போகணும். அதுதான் அவங்க எல்லாமே. நம்ம இப்போ நிறைய பேர் என்ன பண்ணாங்க, இப்போ யோகம் கற்றுக்கிறேன், அது கற்றுக்கிறேன், இது கற்றுக்கிறேன், தியானம் பண்ணிக்கிறேன், குண்டாலினி எழுப்புறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி எல்லாத்தையும் பண்ணுறாங்க. போயிட்டு அப்படியே பண்ணக்கூடாது. இது உடம்பு வந்து இறைவனால் படைக்கப்பட்டது. ரொம்ப சிஸ்டம். இது வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணி என்ன கண்டுபிடிச்சாங்க? ஒன்றும் கண்டுபிடிக்கல. இது லைட்டாக கண்டுபிடிச்சாங்க, அவ்வளோதான். ஒன்றும் முழுசாக கண்டுபிடிக்கல இந்த உடம்பை. அப்போ அதை வந்து நீங்கள் அதை வச்சு தான் நீங்கள் எல்லா விஷயம் பண்ணணும். அந்த உடம்பை வச்சு தான் நீங்கள் இந்த ஆன்மீகத்து பயணத்தில் நீங்கள் வந்து முக்தி அடையத்துக்கான வழியை தேடணும்னா உடம்பு சுத்தமாக வச்சுக்கணும். சுத்தமாக இருக்குன்னா ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அப்போ தான் ஆயில் கூடும். அதுக்கு தான் அந்த காலத்துலேருந்து மூச்சு பயிற்சி பண்ணணும், இப்படி ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் வந்து சுவாமி வந்து பழனி மலைக்கு வரான்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நான் கூட அந்த வீடியோ போடும்போது கொஞ்சம் நினச்சேன். நான் ஏதோ நம்ம சொன்ன கட்டுக்கதை சொல்கிறாரு சாமி வீடியோ போகிறதுக்காக. எல்லாம் அந்த யூடியூப் சித்தர் நிறைய பேர் ஆகிட்டாங்கல்ல, அதேமாதிரி இவரும் விடுறாரு போகுது கதை அப்படின்னு நினைப்பாங்கன்னு ஒரு அச்சம் இருந்தது எனக்கு. இந்த பொய் பேசுறது பில்டப் பண்ணி எனக்கு பிடிக்காது. எனக்கு உடம்பெல்லாம் கூசம். எனக்கு அது ஆகாது, நமக்கு சுத்தமாக வராது. அதெல்லாம் அதை நான் அவாய்ட் பண்ண மாட்டேன். யாருன்னா கொஞ்சம் விமர்சனம் பண்ணால் கூட கொஞ்சம் பார்ப்பேன், என்ன தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணிக்கிறேன்ட்டு அப்படின்னு. தேவையான விமர்சனம் பண்ணால் ஏற்றுக்கலாம். தேவையில்லாத அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ வீடியோ பார்த்தா நமக்கு இவர் எல்லாத்தையும் சொல்லிடணும், நம்ம வீடியோலேயே ஒரு அவரை பார்த்தோன்னா நமக்கு எல்லாம் ஆயிடணும்னு நினைக்கிறாங்க சில பேர் சோம்பேறி. அவர் தான் கேள்வி பயங்கரமாக கேட்பார், அப்படியே நறுக்குன்னு கேட்பார் கேள்வி. அவங்களாம் இதுக்கு இந்த சித்த மரத்தில் வரக்கூடாது, அது அந்த மாதிரி திரும்ப கூடாது. இதெல்லாம் வந்து ரொம்ப பொறுமை வேணும், நிதானம் வேணும். அதில் வர கஷ்டங்களாலும் அனுபவிக்கணும், அவங்க செய்கிற சோதனைகளாம் அனுபவிக்கணும். அப்போ தான் நம்ம அது பண்ணணும். அது மாதிரி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் ஒரு மகான் சித்தர்கள். நம்ம போய் ஈஸியாக போய்ட்டு கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வர முடியுமா? அதுக்கு நீ புண்ணியம் பண்ணியிருக்கணும். உன்னுடைய
பாத்திரம் சுத்தமாக இருக்கும். எங்கே பாத்திரம் சுத்தமாக இருக்கும்? பொய், வாய் திறந்தாலும் பொய். மனுஷனாக பிறந்தவங்க எல்லாம் பொய். ஆனால் மனுஷனாக பிறந்த சம்சாரம் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் குடும்பத்துக்காக அவன் உருவாக்கின கோட்டையை காப்பாற்றணும்ல, அதுக்காக ஓடுறான். ஆனால் நான் தப்பு சொல்கிறேன் இருக்குதுக்கு. அவங்க வந்து மகான்களையும் அவங்களையும் வந்து நீ ஒரே சமமாக நீ நினைக்க முடியாது. இப்போ நம்ம என்கிட்ட கூட நிறைய பேர் வருவாங்க, நம்ம அவனுக்கு சரிசமமாக பேசினா அவன் வந்து நம்மளை ரொம்ப மட்டமாக நினைப்பான், கேர்லெஸ்ஸாக நினைப்பான். ஆனால் ஒரு அசாமியான்ட்டு நம்ம வெளியே மனுஷனாக இருப்போம், உள்ளுக்குள்ளே பெரிய வேலை நடந்துன்னு இருக்கும். அதை விட மாட்டோம். 24 ஹவர் ஓட்டிக்கிட்டே இருப்போம். அந்த கல்வியை வந்து தேடி ஆராய்ச்சி பண்ணி படிச்சுக்கிட்டே இருப்போம். மகான்களோட கூட நாங்கள்லாம் கனெக்ஷன் பண்ணி பேசிகிட்டே இருப்போம். நான் வந்து சொன்னால் பார்த்திங்க ரொம்ப மகான்கள்லாம் பேசுகிறேன், திம்பரா பேசுகிறேன். நீ என்னென்ன நினச்சிக்க பற்றி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு தெரியும் என்னோடய ரிஷிகள் என் மகான்களின் சித்தர்கள் எங்கே பேசுகிறாங்க, எப்படி பண்ணுறாங்க, என்ன போகிறாங்கன்னு தெரியும். அதனால் எனக்கு தெரியாது. ஆனால் நான் தைரியமாக சொல்வேன். நான் யாரும் நான் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு அது தேவையும் கிடையாது. ப்ரூஃப் இந்த ஆன்மீகத்தை வந்து கடவுள் இருக்காரா இல்லையா, இல்லை சித்திரங்க இருக்காங்களான்னு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் யாருக்குமே கிடையாது. அந்த கடமையும் கிடையாது, தேவையே கிடையாது. உனக்கு பிரச்சனையா, நீ வந்தியா, உன் பிரச்சனை தீர்ந்து தான் போயிட்டே இருக்கணும், வேலையை பார்த்துட்டு. அவ்வளோதான் வேலை. எல்லாம் வரக்கூடாது. ஆனால் அப்படி இல்லை. இங்கே நிறைய பேர் வந்து இதை வந்து கொச்சப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறதுல தான் ஒரு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்குறாங்க. அது தப்பு, அது மகா தப்பு. அது தேவையும் கிடையாது. அதெல்லாம் நம்ம ஓரம் தட்டு போயிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து மகான்களோட சரித்திரம் புக்கில் எழுதியிருப்பாங்க, அதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணி எழுதியிருப்பாங்க. நெகட்டிவ்லாம் எழுத மாட்டாங்க, பாசிட்டிவ் மாத்திரம் எழுதியிருப்பாங்க. ஏன்னா மக்களை போய் சென்றடையணும். ஆனால் உண்மையாக வாழ்க்கையை நீங்கள் போய் உள்ள நுழைஞ்சி போய் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையெல்லாம் அவ்வளோ கொடுமையாக அனுபவிச்சிருப்பாங்க. அவ்வளோ கெட்டவன்ற பேர் எடுத்திருப்பாங்க. இவெல்லாம் மனுஷனே கிடையாதுன்னு பேர் எடுத்துப்பாங்க. அவங்க இருக்கும்போது அப்படிலாம் ரொம்ப மக்கள் பாராட்டி சீராட்டிலாம் பட்டம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம கணக்கு மட்டும் எடுத்துங்க. நீங்கள் அவர் கூட நெருங்கில பழகினாலாம் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்டால் அந்த ஆளு கிடக்கு அப்படின்னு பாருங்க. ஏன்னா கூட இருந்ததுனால அவங்களுக்கு அதோட வேல்யூ வலிமை தெரில. அவர் சாமி இருக்கும்போது ரொம்ப அசிங்கமாக திட்டுவார், போடா அப்படி இப்படின்னு அவ்வளோ சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சாமி இந்த லோக்கலில் இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க அதிகம் வச்சுக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட எந்த சேஷம் காட்டாமல் சைலண்ட்டாக இருப்பார் அப்படி அப்படின்னு. ஆனால் வரவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அதுதான். ஆனால் வர்றவங்க வந்து அவங்க பிரச்சனை முடிஞ்சு போனோன்னு போயிடணும். அதை விட்டு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அவங்க வந்து இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தர் வராங்கன்னா அவங்க வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையே போயிடுச்சு, இனிமேல் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அடிமட்டத்தில் நான் இருக்கிறதே பூமியில் பாரம்னு சொல்லிட்டு வருவாங்க. இங்கே வேஸ்ட்டு, அவமானங்கள் தாங்க முடியல, அசிங்கம் பண்ணல, பிழைக்க முடியல, கையில் காசு இல்லை, சொத்து இல்லை, பொண்டாட்டி இப்போ கல்யாணம் ஆகலை, குழந்தை பிறக்கல, இப்படியெல்லாம் பல காரணங்களை எடுத்துக்கிட்டு வந்து வருவாங்க. இதெல்லாம் கொட்டுவாங்க. அப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம ஏதோ ஒன்று நம்ம பண்ணி கொடுக்குறோன்னா அது முடிஞ்ச அப்புறம் கொஞ்சமாக கதை விட்டு சாமி இதான் பண்ணுறாரு அதான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஆராய்ச்சி பண்ணி நம்மளை மாதிரி அவங்க ஆகலான்னு நினைக்கிறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. அது மாதிரி நடந்திருக்கு. நான்லாம் அனுபவப்பட்டிருக்கோம். கொஞ்சம் நஞ்சு நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்குன்னா அதுக்கெல்லாம் நிறைய மன அடி வாங்கியிருக்கேன், எல்லாம் வாங்கியிருக்கேன். ஏன்னா ஒன்று சின்ன வயசுலேருந்து எனக்கு சந்தோஷம்னா என்ன எனக்கு தெரியாது. ஏன்னா வறுமையின் பிடியில் இருந்து அது மாதிரி வாழ்ந்ததுனால நமக்கு வந்து இன்பத்தோட துன்பம்லாம் எனக்கு இன்பமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் ஆகிடுச்சு. இப்போயே நான் சில பேருக்கு நல்ல மனம் இறங்கி பண்ணுறேன், எவ்வளோ திட்டுறேன் செய்கிறேன், மனம் இறங்கி பாவமாக இருக்குது. அப்படிங்கும்போது இறங்கி பண்ணுறேன். மறுபடியும் அந்த வேலையை பார்க்குறாங்க, என்ன பண்ணுறது, பொறுத்துக்கிட்டு போகிறேன். அப்படிலாம் இருக்குது. ஒருத்தன் லாக்டவுனில் அப்படி தான் சும்மா கூட்டு வந்து இங்கே யாரும் இல்லை, எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, அப்படி இருக்குது இப்படின்னு வந்து 1 மாதம் இங்கே வந்து தங்கினா என் ரூமில். ஆனால் சொன்னாங்க நிறைய பேர் தங்கக்கூடாது சொன்னான். நான் சரி பாவம் என்ன பண்ணுறது, பொண்டாட்டி பிரச்சனை ஆகி போச்சு, அம்மா அப்பா சரியில்லை, அவனுக்கு சாம்பார் என்ன போகணும், உடம்பு சரியில்லை, அவனுக்கு மருந்து போது பசும்பால்லாம் ஒரிஜினல் நாட்டு பசுமாடு வாங்கி பசும்பால்லாம் அவருக்கு காசி கொடுப்போம் நைட்டில். எங்கள் மனைவியெல்லாம் நம்ம சொன்னால் அதே தட்ட மாட்டாங்க. நல்லவும் கெட்டவும் இல்லை, நம்ம சொல்லிவிட்டு அவங்க பண்ணுவாங்க, அவ்வளோதான் அவங்க கடமை. ஆனால் நான் நல்லா நினச்சி தான் நான் பண்ணுறேன். அதனால் நான் எந்த பிரச்சனை வந்தாலும் தெரிஞ்சுட்டு அதை நான் பாட்டுக்கு வந்துடுவேன். அதுக்கான அறிவு ஆண்டவன் எனக்கு ரொம்ப கொடுத்துருக்கான். அப்படி இருந்தவன் லாஸ்ட்டில் என்ன பண்ணிட்டு போனால் எனக்கு பல நமக்கு எதிராக சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு போனோம். இதே கனகம்பட்டியில் இருந்தால்தான் நம்ம வந்து சில விஷயம்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்து இது பண்ணுப்பாடு சொல்லி லாஸ்ட்டில் அதை பண்ணிட்டு லாஸ்ட்டில் நமக்கு ஒன்றுமே இல்லை. அவங்ககிட்ட நான் காசு வாங்கியிருந்தாலோ அவனுடைய இதை நான் இது பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. உதவி பண்ணால் உபத்திரம் வந்து சேருவோன்னு சொல்லுவாங்கள்ல, அது கரெக்டாக வந்து சேருது.
அது இன்னொருத்தர் வந்து அவனை என்னென்ன பண்ணியிருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க. அப்படி இருக்கு பாருங்கள். நான் இன்னி தான் அதை சொல்கிறேன். நான் இது வரைக்கும் நான் யாரும் சொல்லலை. மனிதன் இருக்கிறதுக்கு நான் எடுத்துக்காட்ட சொல்கிறேன். நான் உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க மாத்திரம் கிடையாது, நிறைய பேர் இருக்காங்க நன்றி கெட்டவர்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவன் வந்தான்னா இவர் நல்லா கொஞ்சம் வசதி வாய்ப்பாக இருக்கார், இப்படிலாம் வருது, இவருக்கு வரவங்களாம் பணம் கொடுக்குறாங்க செய்கிறாங்க, இவர் வந்து இப்படி இவரை வச்சு இப்படி பண்ணணும், நம்ம சொன்ன பற்றி கேட்கணும்னு ஒரு கண்டிஷனுக்கு வராங்க. அது நம்ம அவங்க சொன்ன பேச்சு நம்ம நான் கேட்கலன்னா அப்போ என்ன பண்ணுறாங்க, சில விஷயம் பண்ணுறாங்க. நான் தான் எல்லாம் சாமிக்கு இப்படின்னு இவங்க நம்மளை ஒரு வட்டத்துக்குள்ளே வச்சு வெளியில் வந்து வேறு மாதிரி பேசிக்கிட்டு ட்ரம் பண்ணுறாங்க இந்த மனுஷன். அதனால இப்போ நான் யாரையும் கிட்ட சேர்க்கறது கிடையாது. ரொம்ப கடினமாக தான் கராகராக தான் இருப்பேன் நான். யார் வந்தாலும் இது பண்ணணும், திட்டி விடு. எனக்கு தெரியும் இவங்க யார் என்ன, இவங்க எதுக்கு பிரச்சனைக்கு வரலாம், இவங்க கர்மா நான் தெரியும். அவன் வந்து திறந்த மாட்டான்னு தெரியும், அங்கேயே வாசலில் திட்டி விட்ருவேன். ஓடுறா அப்படின்னு, ஓடுறா நாயா அப்படின்னு அப்படி தான் திட்டி விட்ருவேன். அமெரிக்காங்க அது மாதிரி இப்போ இந்த யூடியூப்பில் பார்க்குறவங்க கூட அப்படி தான் நம்ம நிறைய பேர் ஃபோனில் பேசினேன்னா அவர் கணக்கில் சும்மா தானே சொல்கிறார் சாமி அப்படின்னு ரொம்ப நேரம் பேச நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறோம். அதனால தான் ஆண்டவன் அவங்கள அப்படி வச்சுருக்கேன். கேட்டால் எனக்கு வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, காசு கொடுத்து பார்க்கல, அவ்வளோ சம்பளம் கிடையாது, நான் சோத்துக்கே கஷ்டப்படுறேன் சொல்லுவான். ஆனால் ஓசியில் சொல்லும்போது 4 வார்த்தை நறுக்கு நல்லா இப்படி கேட்டுட்டு அதை செய்கிறேன் சாமி நல்லா சந்தோஷம் பண்ண மாட்டான். அடுத்து கதையை கேட்டுன்னு இருப்போம். ஆனால் தான் ஆண்டவன் நான் அங்கே வச்சுருக்கேன். அதனால் இதை பாவம் பண்ணி யாரையும் பார்க்கறதுல எந்த போயிடும் கிடையாது. அவர் ஒரு விதி, அவ்வளோதான். நீ இன்னொருத்தரோட நேரத்தை போய் நீ வந்து அதை நீ இது வேஸ்ட் பண்ணினா அது கர்மா அவனுக்கு வந்து சேரும், அவ்வளோதான். அப்போது அது மாதிரி பாபா வந்து என்னடா இது சரி சாமி நீங்கள் பாபா நீங்கள் பார்த்துட்டீங்களா? பாபா நான் பார்க்கல, ஆனால் உணர்ந்துருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என் வீட்டில், நான் எந்த ஜீவ சமாதிக்கு போனாலும் அவங்க வந்து என் கூட எனக்கு அருள் பாலிப்பாங்க, எனக்கு என் கூடயே வருவாங்க. நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, நிறைய நடந்திருக்கு, என் சுற்றி இருக்கலாம் நான் பார்த்துருக்காங்க. அதனால் எந்த ஒரு ஜீவ சமாதி எங்களுக்கு நான் அவ்வளோ அனாவசியமாக போக மாட்டேன். எனக்கு அழைப்பு வந்தால் தான் நான் போவேன். மற்ற மாதிரி கோயிலாக இப்போ ஜீவசமாதி எங்கே அந்த சித்திரை பார்க்கல இந்த சித்திரை அதெல்லாம் போக மாட்டேன். எல்லா ஆற்றலும் ஒரே ஆற்றல். அந்த சூட்சுமன்றம் எனக்கு தெரிஞ்சு அது இயற்கையாகவே எனக்கு வந்துடுச்சு. எனக்கு குருநாதர் இல்லாமே எனக்கு அந்த அனுபவங்கள் எப்படி இருக்கணும், எப்படி செய்யணும், எப்படி உள்வாங்கணும், அது எப்படி நீ கணிக்கணும், எப்படி இது செய்யணும்னு சொல்லிட்டு அப்படி தான் நான் வந்து பாபாஜியை வந்து நான் உணர்ந்தேன். இன்றைக்கி அவர் இருக்காருன்னு நான் நம்புகிறேன். அருவமாக இருக்கார், அணுவாக இருக்கார். சாதாரண நம்ம வந்து நம்ம ஊர் தமிழ்நாட்டில் பரங்கிப்பேட்டையில் பிறந்தவர். இன்றைக்கி வந்து உலகமே பேசுகிற அளவுக்கு அவர் பெரிய மகானாக இருக்காருன்னா எதுக்கு வந்திருக்காருன்னா, அவர் வந்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும், இந்த கிரியா என்ற யோகத்தை வந்து மக்களுக்கு வந்து வெளிப்படுத்தணும். மக்கள் வந்து அல்ப ஆயுசில் இறந்துடுறாங்க எல்லாமே. அதனால் வந்து நல்ல ஆயுளோடு இருந்து ஆரோக்கியமாக இருந்து நல்ல எண்ணங்களோடும் நல்ல இதோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வழிவகுத்து, அதனால் சில சிஷியர்லாம் அவங்க வந்து அவர் ரெடி பண்ணி, அவரோட சிஷியர் தான் லாகிரி கூட அந்த லாகிரி பாபான்ட்டு அவர் வந்து ஏதோ போஸ்ட் ஆஃபீஸர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராக இருந்திருக்காரு. அவர் மூலமாக அந்த புக்கு பரமன் சார் இருக்கார்ல, பரமன் சார் அவர் மூலம் தான் அந்த புக்கெல்லாம் வெளியிட்டிருக்காங்க. ரஜினிகாந்தெல்லாம் ரொம்ப ஐயாவோட சாமியோட டிஓடி அவர். அது வந்து அவரோட வாழ்க்கை வரலாம். நீங்கள் புக்கெல்லாம் விற்கிது படிங்க, அவங்க நிறைய புக்கு இருக்குது, அவங்க சிஷியெல்லாம் இருக்காங்க. அந்த புக்கெல்லாம் வாங்கி படித்தாலும் தெரியும். நான் அது சொல்லணும் அப்படி கிடையாது, அதை படிக்க உங்களுக்கு தெரியும். எல்லாம் ஒன்று கேட்டுங்க. நீங்கள் வந்து இப்போ நம்ம எங்கள் வீடியோலாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஆன்மீக தொடர்பு உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. உங்கள் ஆத்மா ஒரு பயணத்தை வந்து எதிர்பார்க்குது, ஒரு சந்தோஷம் எதிர்பார்க்குது, ஒரு வழியை தேடுது. அதனால தான் இந்த அந்த தேடலை எங்களை மாதிரி வீடியோக்களை நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ அதை நீங்கள் பயன்படுத்திங்க. எப்படி பயன்படுத்தினா, இதுக்காக நீங்கள் செலவு பண்ணி அங்கங்கே குருமார்களுக்கு போனோம், அங்கே கோயில் அதெல்லாம் தேவை கிடையாது. இருட்டில் உட்காந்து ஒரு ரூமில் உட்காந்துங்க, ஒரு விளக்கு ஒன்று வைங்க. அந்த விளக்கை நம்ம முடிஞ்சால் நம்ம முகத்துக்கு நேரம் இருக்கிற மாதிரி பாருங்கள். அதை பார்த்துட்டே இருங்க. அதனால் பார்த்துட்டே இருங்க. நீங்கள் உணர்வீங்க நீங்கள் யாரும் உணர்வீங்க. அப்போ நீங்கள் யாரை கூப்பிட்றீங்களோ அவங்க என்ன எப்படி காட்சி கொடுப்பாங்களோ அப்படி காட்சி கொடுப்பாங்க. காட்சியெல்லாம் கொடுக்காம போக மாட்டாங்க. ஒரு மனிதன் தன்னுடைய ஆற்றலை செலவு செய்து இது மாதிரி ஆன்மீகத்தில் வந்து பயணிக்கும் போது அவன் கேட்கின்ற விஷயங்களை அவர்கள் கண்டிப்பாக பூர்த்தி செய்து தருவார்கள். இதுதான் விதி. ஆனால் அங்கே போயிட்டு நமக்கு வந்து கடன் தீர்னா, அது தீர்னா, இது தீர்னா அதெல்லாம் போய் கேட்கக்கூடாது. மகா தப்பு. அதெல்லாம் தான் தோத்துடுறாங்க. நீ அதெல்லாம் கேட்கக்கூடாது. உன்னோட ஆத்மா அவங்க கூட அதோட தொடர்பை ஏற்படுத்திக்கிறேன். நீங்கள்
அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது ஏதோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் துவம்சமாக போயிடும், ஓடிடும், உங்கள்கிட்ட ஒன்றுமே இருக்காது. ஆனால் உனக்கு என்ன தேவையோ அது மாத்திரம் கரெக்டாக கொடுக்கும். ஆசைக்கு பேராசைக்கெல்லாம் அங்கே இடம் கிடையாது. அவங்க எப்படி வாழ்வாங்க அதை பாருங்கள் நீங்கள். அவங்கள மாதிரி நம்ம ஆகணும், இல்லை அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும். அவங்கள மாதிரி நம்ம இருந்தால் தான் முடியும். அங்கே போய்ட்டு நான் கார் வாங்கணும், கடன் அடிக்கணும், அதை அடிக்கணும், இது அடிக்கலாம் கேட்கக்கூடாது. அதனால் பழனிமலை கிரிவலம் ரொம்ப விசேஷம். அது பாருங்கள், நான் எங்கே போனாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் எங்கே போனால் அது ஒரு வருஷம் 2 வருஷத்தில் பயங்கரமாக அந்த இடத்த டெவலப் பண்ணிடுறாங்க. என் கூட நம்ம ஃப்ரெண்டாக சொல்லு, சாமி நீங்கள் எங்கே போனாலும் அடுத்த வருஷம் போகும்போது மறுபடியும் ஒரு 6 மாதமாக அடுத்த வருஷமாக டக்குன்னு ஒரு மாற்றம் ஆகிடுது, அப்படியே மாறுதுன்றாங்க. சரி ரைட்டு நடக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறது. அவன் நடந்துருக்கு, நிறைய நடக்குது. அப்போது அந்த கிரிவலம் யாருக்கும் எனக்கும் தெரியாது கிரிவலன்ட்டு. நானே போனது தான், நானே சுயமாக சும்மா இருக்கும்போது ஒரு நாள் சரி ரோடு இருக்கு சுற்றி வரும்போது அப்படியும் போயிட்டேன். இந்த கிரிவலம் பற்றிலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. திருவண்ணாமலையில் கிரிவலம் சுற்றுவாங்க தெரியும், அவ்வளோதான். அப்படி சுத்த போய் தான் அது லாஸ்ட்டில் அது தொடர்பு எனக்கு எல்லா இறையாற்றல் தொடர்பும் எனக்கு அப்படி தான் இயற்கையாகவே தான் சுயம்பாக வந்தது எல்லாமே. அதனால தான் நான் யாரையும் நான் இது பண்ண முடியும், கம்பேர் பண்ண முடியல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யாருன்னா மகான்களையும் அவங்க சுயசரித்திரம் இல்லைன்னா அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறது. உங்களே நம்மளுக்கு தகவல் கொடுக்கட்டும், நான் தெரிஞ்சுக்கணும்னு விதி இருந்தால் அது வரட்டும், அப்படி தான் நான் நினைப்பேன். அது எல்லாருக்குமே சாத்தியமாகாமல் சொல்ல முடியாது. அது மாதிரி அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பழனியை நீங்கள் கிரிவலம் சுற்றினா போதும். நீங்கள் ஐயனை போய் மேலே பார்க்கணும். ஐயன் நோய் நொடி தீக்கிறவரும் ஞானத்தை கொடுக்குறவர் மேலே உட்காந்துருக்குது. மக்கள் இந்த பிணி இல்லாமல் வாழ்கிறதுக்காக போகர் மகான் அந்த நவபாஷான சிலையை செஞ்சு வச்சுருக்காரு. போகிறவங்களுக்கு ஞானம் வரணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ அங்கே போகும்போது நீங்கள் எப்படி சராசரி ஒரு குடும்ப வாழ்க்கையில் வாழ்கின்ற மனிதர்கள் எப்படி போய் வழிபடணும்னு சொல்லியிருக்கேன். நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் இடும்புமலையில் போய் கும்பிட்டு பெருடையார் கோயிலுக்கு போயிட்டு அங்கே ஐயாவை பார்த்துட்டு அங்கேருந்து பக்கத்தில் பெருடையார் தாயார் கோயில் இருக்குது, அங்கே போய் பார்க்கணும். அங்கே தான் சுப்பிரமணியா இருக்கார், அங்கே தான் காவடியெல்லாம் தூக்குவாங்க. அங்கேருந்து நேராக கீழே அடிவாரத்தில் அந்த குழந்தை வேலைப்பார் கோயில் முருகர் இருக்கார். அங்கே சனீஸ்வரன் தனித்து இருக்கார். சனி தோஷம் இருக்கிறவங்க அங்கே போய் நிவர்த்தி பண்ணிக்கலாம். இங்கே கும்பிட்டு தான் நீங்கள் அங்கே போகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பிரம்மச்சாரி இல்லாமல் ஒரு கல்யாணம் பண்ணி அம்மா அப்பா குடும்பத்தோடு நீ வாழ்ந்து உனக்கு பிள்ளைங்க பிள்ளை பிறந்து குடும்பத்தோடு வாழ்ந்த வரைக்கும் அந்த குழந்தை வேலைப்பார் கோயில் வரைக்கும் அந்த குடும்ப வாழ்க்கையை நிற்கிது. அதுக்கு மேலே போனால் ஞானத்தை பற்றி. அப்போ இங்கே போய் கும்பிட்டுட்டு தான் நீ அங்கே போய் மேலே போய் முருகனை போய் நீ வழிபடணும். நோய் நொடியும் தான் நீ தீர்த்துக்கணும். ஞானத்தை கேட்கக்கூடாது. நீ அங்கே காய் வேசி போய் கேட்டேன் ஞானத்தை கேட்க நான் சொல்லிட்டு ஞானத்தை கொடுத்துருவேன். சொல்லணும், நான் நல்லா இருக்கேன் ஐயா, பொண்டாட்டி பிள்ளையோட நல்லா இருக்கிறேன். எனக்கு முதிர்ந்த காலத்தில் பின்காலத்தில் எனக்கு நான் இந்த கடமைகளை முடிச்சுட்டு நான் ஞானம் பெற்று நான் இறைவனை அடைய வேணும், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது நடக்கும். அங்கே செவ்வாயோட ஆதிக்கம் இருக்கிறதுனால இந்த செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க போனீங்கன்னா நல்லா இதாகும். அதாவது காக்கா புஞ்சண்டர் அதை போய் சொல்லியிருக்கேன் நான். காக்கா புஞ்சண்டர் ரொம்ப அவர் யுகமாக வாழ்ந்துட்டுருக்காரு. எத்தனையோ கோடி வருஷங்கள், எத்தனையோ 1000 வருஷங்களாக வாழ்ந்துன்னே இருக்காரு காக்கா புஞ்சண்டர். ரொம்ப ஃபேமஸ். எல்லா சித்தர்களோட காக்கா புஞ்சண்டருக்கு ரொம்ப விசேஷமான ஒரு இது. இப்படி தான் வழி போகணும். நீங்கள் மனசார நீங்கள் பாருங்கள். நீங்கள் பாபாவும் சரி, காக்கா புஞ்சண்டும் சரி, எந்த சித்தராக இருந்தாலும் சரி, இல்லைன்னா உங்களுக்கு இஷ்டப்பட்ட சித்தர்களாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வத்தை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறீங்கன்னா தெய்வத்தையும் சரி, மனசை ஃபஸ்ட்டு சுத்தம் மனசில் நீங்கள் லைக் பண்ணுங்கள். லைக்கியமானம் மனதில் அவங்கள நீங்கள் ஐக்கியமாகணுன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் ஐக்கியமாகிடுங்க. அப்போ தான் உணர முடியும். நீங்கள் எப்போவுமே நல்லா கேட்டிருக்காங்க, ஆண்டவன் இத்தனை பூமி பிறந்து இத்தனை 1000 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. கடவுள் பார்த்தேன்னு சொல்கிறாங்க, சில பேர் பார்க்கலான்றாங்க, சில பேர் கடவுள் இருக்கிறான்றாங்க, சில பேர் கடவுள் இல்லைன்றாங்க. இருந்தாலும் உணர்ந்து தான் இருக்காங்க. அதான் உண்மை. பார்க்குறத விட உணர்ந்து தான் இருக்காங்க. பார்க்குறதுல நம்மள மனுஷன் அவன் பார்க்கறது கிடையாது. அவங்க எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க பூமியில். எப்படி மனிதன் உருவாகி மறுபடியும் அவன் இறந்த அப்புறம் அந்த பூமியில் காத்தாகவும் மண்ணாகவும் நீராகவும் தனித்தனியாக பிரிஞ்சு இந்த இயற்கையோட கலந்துடுறானோ அது மாதிரி தான். அவ்வளோதான், சிம்பிள். அதுதான் நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் ஆராய்ங்க. நம்ம யார், என்ன, எதுக்கு, எப்படி வந்திருக்கோம், ஏன் நம்ம இந்த தேர்தல் வரோம், நம்ம கண்ணில் எதுக்கு இந்த வீடியோ பட்டுச்சு, ஏன் இவர் பேசினுக்கிறாரு, இவர் பேசுகிறத நம்ம கேட்குறோம்.
ஏன் வந்து அப்படின்ற மாதிரி நீங்கள் சில இதெல்லாம் விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்குள்ள உங்களை நீங்கள் தெளிவடைங்க. அப்போ தான் ஞானத்துக்கான போகிறதுக்கான வழி. ஞானன்றதே இல்லை, நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. பாபாவுக்கெல்லாம் வந்து மனிதனாக பிறந்து அவர் இவ்வளோ வருஷம் காலம் வந்து வாழ்ந்து இன்னும் வாழ்ந்துன்னுக்கிறாரு. எதுக்காக வாழ்ந்துக்கிறாரு? அவருக்கு என்ன வேலை இருக்குது? எந்த வேலைக்காக வந்திருக்காரு? ஏன் வந்து அவர் இந்த மானிட வாழ்க்கையை வாழலை? வரவெல்லாம் மானிட வாழ்க்கை வாழ தான் வரான். பாபாஜியும் அந்த குடும்பத்தோடு இருந்தால் வந்திருக்காரு. அவருடைய சிஷி அந்த லாகிரி பாபாஜி வந்து குடும்பத்தோடு 5 பிள்ளைங்களை பெற்று அவர் கவர்மெண்ட் வேலை செஞ்சு அவரோட சிஷியனாக இருந்திருக்கார். பாபாவோட சிஷியனாக வந்து போன ஜென்மத்தில் இருந்திருக்காரு. இவர் தெரியாது. அதுக்கப்புறம் பாபாவே வந்து அவரை கூப்பிட்டு அவர் ஒளி உடலாக அவருக்கு சொல்லியிருக்கார், நீ என்னோடய சிஷியை, நீ இந்த கோகையில் தான் நீ வந்து தியானம் பண்ணியிருக்க, இவ்வளோ தியானம் பண்ணிக்கிற லாகிரி, எல்லாம் மறந்துட்டியே, பாரு உனக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவரை வந்து ஞான கண்ணை திறந்து விட்டுருக்காரு. அப்போ தான் அவர் தெரிஞ்சுக்கு நம்ம பாபாவுக்கு சிஷியனாக இருந்துருக்குறோம். அவர் இருக்கும்போது சில இந்த புற வாழ்க்கை ஆசைப்பட்டனால நீ போன ஜென்மத்தில் இறப்புன்னு ஒரு கட்டத்தை நீ எதிர்பார்த்துருக்க. அதுக்கப்புறம் நீ கருவாகி குழந்தையாகி அவர் கண்காணிச்சிருக்காரு, நம்ம சிசிஎம் பிள்ளை இங்கே இருக்கிறான் அப்படின்ட்டு. அப்போ இதெல்லாம் உணர்ந்த அப்புறம் சாமி நான் உங்க கூட இருந்துட சொல்ல, இல்லை நீ என் கூட இருக்கக்கூடாது, நீ இப்போ உன் வேலைகளை நீ இப்போ பாரு, அதுக்கான நேரங்காலம் வரும், அப்போ நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கரண்ட்டில் நடந்த விஷயங்க. நீங்கள் 18 சித்திரில் நீங்கள் வந்து ஓலைச்சூட்டியில் எழுதுனாங்க, பண்ணாங்க, இது வரைக்கும் பார்த்தாங்க. அவங்க உருவம் உண்மையாக எந்த உருவம்னு தெரியாது. ஆனால் இவங்கெல்லாம் வாழ்ந்தாங்க. 1919 நூற்றாண்டில் வந்து இவங்கெல்லாம் வாழ்ந்து வந்தவங்க. அதுக்கான புக்கெல்லாம் அப்போ அனுபவம் செய்திருக்காங்க. லாகிரி சாய்பாபாவுக்கு அவருக்கு ஒரு சிஷ்யம் இருந்திருக்காரு. இப்படியெல்லாம் பெரிய அதிசயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. பாபா வந்து அவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கு. அவர் உட்கார்ந்த இடத்துல எங்கே இப்போ நம்ம அவரோட பார்த்துன்னு வரோம், சாமி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சாமி நம்ம பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க உட்கார்ந்த இடத்துல பார்த்து சொல்லுவாங்க, உங்கள் அம்மா வந்து இப்போ இது பண்ணிகிட்டு இருக்காங்க, நல்லா இருக்கிறாங்க, இல்லை ஹாஸ்பிட்டல் மாதிரி கரெக்டாக சொல்லுவாங்க. அப்போ எப்படி இதெல்லாம் நடக்குது? அவங்க உலகத்தையே பார்த்துட்ருக்காங்க. நம்ம கண்ணுக்கு உலகம் பெருத்தாக நம்ம சுற்றி பெருசாக இருக்கும், அவங்க கண்ணுக்கு உலகம் கடுகு மாதிரி தெரியும், என்ன நடக்குதுன்னு தெரியும். அவங்க ஒரு நினப்பு நினச்சானா இந்த சொல்கிற ஆள் எங்கே இருக்கான்னு கேட்டால் ஒரு செகண்டில் ஃபோட்டோ மாதிரி வீடியோ மாதிரி ஓடும். அப்படி ஆற்றல் பெற்றவங்க கல்யாணம். இது நம்பி தான் ஆகணும், நம்பாமல் இருக்க முடியாது. ஏன்னு கேளுங்க, இப்போ எங்கேயோ அமெரிக்காவில் வந்து இங்கே லைவில் பேசுகிறோம், எந்த கனெக்ஷன் எல்லாம் பேசுகிறோம். மனிதன் எவ்வளோ ஒரு விஞ்ஞானத்தை வளர்த்துக்கன்னா எப்படி வளர்த்தான்? அந்த மனிதனுக்கு அந்த ஆற்றல் தான் வளர்த்தான். அப்போ மனிதனுக்கு இவ்வளோ ஆற்றல் இருக்குமா, அந்த இறைவனுக்கு எவ்வளோ ஆற்றல் இருக்கும்? அப்படி வந்து பாபா இதாக இருக்கு. நீங்கள் வந்து தனிமையில் இருங்க, நீங்கள் எதுவுமே யார்கிட்டையும் பகிரக்கூடாது. தனிமையில் இருந்து இருட்டில் ஒரு ரூமில் உட்காந்துட்டு சும்மா ஒரு வேலைக்கு வச்சுங்க, இல்லைன்னா அந்த வேலை கூட வேணாம், சும்மா உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே சாதாரணமாக அவங்க மூச்சு பார்த்து கவனிச்சுட்டு நீங்கள் பாபாவை நினைங்க, பாபா எங்களுக்கு வந்து காட்சி கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக வருவார், கொடுப்பார் காட்சி. எப்படி கொடுப்பார்? அருவுருவமாக வருவார், ஒளி ஓட்டமாக வருவார், ஒளி உருவமாக வருவார். இது மாதிரி எல்லா மகானுங்க எல்லாம் சித்தலாம் இருப்பாங்க, உண்மையானவங்க இருந்தால். இப்போ நிறைய பேர் சும்மா ரோட்டில் போகிறவங்க கூட இறந்துட்டா உடனே ஜீவசமாதின்னு எடுத்து வச்சுறாங்க, அது வேறு கதை. அதுதான் ஒன்றுன்றது. எல்லா ஜீவசமாதியும் ஜீவசமாதி கிடையாது. ஜீவசமாதின்னா ஜீவன் அங்கே இருக்கணும், ஜீவன் அங்கே நடமாடணும். சமாதின்றது கிடையாது, அந்த உடலுக்கு சமாதி, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஜீவன் என்றால் ஜீவன் உலாவிட்டே இருக்கணும். அதுக்கு தான் அந்த கிரியா யோகம் பண்ணுது. கிரியா யோகம் பண்ணி அந்த தச வாயுக்கள் 9 வாயுக்களை வந்து அடக்கி உடம்புல வச்சிடும். பாபாவுடைய சிஷியர் தான் அந்த பரணம் சார்னு சொல்லிட்டு அவர் அமெரிக்காவில் வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு இப்போ இந்த கிரியா யோகெல்லாம் பரப்பணும்னு சொல்லிட்டு பாபா தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அப்போது போகிறதுக்கு காசு இல்லைன்னா, இல்லை நீ போக கண்டிப்பாக போயிட்டு வரணும்னு போகிறாரு. அப்போ அவங்க இதெல்லாம் போய் சொல்லணும், அவங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடின்னு நினைக்கிறாங்க. அப்போ கடைசி காலத்தில் அவர் வந்து அவர் தன்னுடைய ஆத்மாவை வெளியேற்றும் போது நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி படுத்துட்டு அந்த ஆத்மாவை வெளியே எடுத்துட்டாரு. அந்த உடம்பு 21 நாள் வெளியே வச்சுருந்தாங்க, எந்த ஒரு ஐஸ் பாக்ஸ் இல்லாமல் 21 நாள் வச்சு ஆராய்ச்சி பண்ணி அசந்து போயிட்டாங்க வெளிநாட்டுக்கு. அந்த வரலாறு நீங்கள் வந்து புக் வாங்கி படிங்க. ஒரு யோகியின் சுயசரித்திரன்னு ஒரு புக்கு ஒன்று இருக்குது. அது என்ன தெரியல எனக்கு, ஒரு வருஷம் முன்னாடி நான் நினைக்கல. அந்த புக் ஸ்டார் போட்டு நான் போனேன், பார்த்தா வாங்கணும்னு வச்சு. அது ரேட்டு கொஞ்சம் இதாக இருந்து பரவாயில்ல அப்படி வாங்கினேன். இன்னும் படிக்கல நான். அது மிஞ்சி போனால் ஒரு 10-20 பேஜ் தான் படிச்சுன்னா, ரொம்ப அந்த தமிழ் வார்த்தையில் அப்படியே வச்சுட்டேன். பார்ட் 1 பார்ட் 2 அப்படி வச்சுருக்கேன். அது பாருங்கள், இப்படி தான் அந்த கனெக்ஷன் ஒன்று தொட்டு ஒன்று கனெக்ஷன் வருது. ஆனால் அந்த புக்கே படிக்கல.
அது மாதிரி மானிடனாக பிறந்தால் மானிடனுக்கு வர பிரச்சனைகளை வந்து கஷ்டங்கள் துக்கங்கள் வெறுப்பெல்லாம் தப்பிக்கிறதுக்கு உங்களை தற்காத்துக்கிறதுக்கு இந்த ஆன்மீக பாதை வந்து ஒரு பெரிய அற்புதமான ஒரு சொர்க்கமான ஒரு இறை பாதை இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். மனிதனை மதினை யாரையும் வந்து துச்சப்படுத்தாதீங்க, கேவலப்படுத்தாதீங்க, அசிங்கப்படுத்தாதீங்க, அவமானப்படுத்தி பேசாதீங்க. அதெல்லாம் ரொம்ப பாவம், உங்களுக்கு தெரியாது. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் ஆத்மா இருக்குது, ஆண்டவன் கடவுள் வந்து அனுபவம் எல்லாருக்கிட்டையும் இருக்காது. அதனால் நீ வந்து மனுஷன் திட்டினான்னு கணக்கு கிடையாது. அந்த ஆத்மா தூயமாக ஆத்மா நீ அவன் திட்டுறான்னு அர்த்தம். அதனால் அந்த பாவத்தை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. மனுஷன் உப்பு காரம் கொடுத்துட்டு நல்லா கொஞ்சம் கோவம் சூடு சொன்னெல்லாம் இருக்கும், இருந்தாலும் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். ஆனால் நீங்கள் ஐயா பாபாவுடைய வழியில் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கோவன்றதே வராது, அமைதியாகிடுவீங்க, சைலண்ட் ஆகிடும், ஒன்றுமே இருக்காது. அது ஆனந்தமான ஒரு வாழ்க்கை அந்த சித்தம். அதேமாதிரி சித்தர்கள் வந்து நிறைய இப்போ கும்புறவங்க மக்கள் தான் போய் முட்டாளாக இருக்காங்க. சித்தர் அவர் சித்தர் சித்தர்னா அவ்வளோதான் முடிஞ்சு ஐஎஸ்டாக தான், அதெல்லாம் கிடையாது. அது வந்து சித்த நிலைக்கு போயிருக்காரு, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு அந்த படிக்கு போயிருக்காரு. இந்த சில சித்துக்கள்லாம் கற்றுக்கிட்டு அதில் முக்தியை அடைஞ்சு அதில் போயிருக்காரு. அந்த அவருடைய ஆத்மா உயிர் ஆற்றலேருந்து உடலை ஓடக்கூடிய சக்தியை ஏற்படுத்தி கொடுத்து அவர் ஆத்மா அங்கே ஐக்கியமாயிட்டார். அதுதான் ஜீவசமாதி. அப்போ அவங்க இருக்கும்போது என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களோ அந்த விஷயங்கள்லாம் அவங்க செய்வாங்க. மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும், செஞ்சுட்டே இருக்கும். அதை விட்டுட்டு சித்தர் ஆகிட்டான்னா அவர் எல்லாம் கிடையாது. சித்தரோட அதிகமான ஞானம் கொண்ட ஞானிகள், மகான்கள், ரிஷிகள் இதெல்லாம் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியல, ஒன்று தெரிஞ்சுங்கன்னா மொத்தத்தையும் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணணும். சித்தர்களை வந்து சில யோகங்கள், சில முத்திரைகள், சில தியானங்கள் செஞ்சு அந்த அட்டமா சித்துன்ற 8 சித்துக்களை, இந்த அனிமா இனிமா இல்லை நிறைய ஒரு 8 இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பண்ணி அதெல்லாம் முக்தி அடைஞ்சு அதில் வந்து தேர்ந்துட்டிங்கன்னா அந்த சித்த நிலைக்கு நீங்கள் வரீங்க. அதெல்லாம் சித்துன்றது. சில பேர் சித்துன்றாங்க, சில பேர் சித்தம் பித்தம் அப்படின்னு என்னென்னா சொல்லுவாங்க ஜனங்க. மக்கள் வந்து குழப்பறதான். இன்றைக்கி வந்து நாட்டில் இவ்வளோ பிரச்சனை வர்றது மக்கள் தான் காரணம், வேறு யாரும் காரணம் கிடையாது. அவனுக்காக தான் இவ்வளோ மகான்களும் இவ்வளோ ரிஷிகளும் வந்து மனிதர்கள் வந்து அறிவாற்றல் கம்மியாக இருக்கு இப்படி வாழ்ந்துருக்கிறாங்கள. அவங்களுக்கு சில காலகட்டத்தில் சில உலகத்தில் சில விஷயம் நடக்கும்போது இறைவன் சில பேர் படைச்சி அவங்க மூலமாக நல்லது மக்களுக்கு வந்து புகட்டி அவன் நல்வழிப்படுத்துறதுக்காக தான் இந்த மகான்கள் சித்தர்கள் இவெல்லாம் வந்திருக்காங்க. வேற ஒன்றும் கிடையாது. வேறு என்னத்துக்கு அவங்க இங்கே வந்து எதுவுமே அனுபவிக்காமல் இருக்கிறதுக்கு எதுக்கு வரணும்? யார் மக்களுக்காக வராங்க, மக்கள் சேவைக்காக வராங்க. ஆனால் மக்கள் அதை சரியாக பயன்படுத்திக்கணும். அதை பயன்படுத்திக்கிறது கிடையாது. அவனுக்கு எது மேலுமே நம்பிக்கை இருக்கிறது கிடையாது. அவன் இந்த பூமிக்கு வந்து இப்போ போட்டிருக்க வேஷம், இந்த வேஷத்தை வந்து கலையாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வேலையை எல்லாத்தையும் பார்ப்பான். அதுதான் அதோடைய இது. அதனால் நீங்கள் வந்து தூய அன்போடு, அன்பு தான் மெயின். அன்புங்க, அன்பு உண்மையான நீ அன்பாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் உன் மனசு ஆட்டோமேட்டிக் தூய்மையாகிடும். எல்லா ஆத்மாக்களும் கூட வந்துடுங்க. இந்த இரையாற்றலும் உனக்கு வந்து உதவி, உன்னை கேட்காம உனக்கு உதவி பண்ணுங்க. ஆனால் நீ உன்னை நம்பி யாரும் இருக்கக்கூடாது, உன் கடமைகளை எதிர்பார்த்து யாரும் இருக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு சூழ்நிலை நீ உருவாக்கணும். ஏன்னா உன் கடமைகளை நீ செய்யாமல் நீ வெளியே வந்துட்டேன்னு சொன்னா அது அவங்க வந்து உன்னை வந்து இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. யோகிராம் சுரத்குமார், சேஷாத்ரி சுவாமிகள், ரமணா ரிஷி இவங்களாம் வரலாறு போய் பாருங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்களுக்கும் ஒரு விஷயம் இருக்கும். அவன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள்லாம் பாருங்கள். நம்ம ஈஸியாக நினைக்கிறோம், ஒரு சித்தர் ஆகிட்டார், ஒரு மகான் ஆகிட்டார், சொல்கிறதெல்லாம் நடக்குது, இவர்கிட்ட போனால என்ன நடக்குது அப்படின்னு நம்ம அனுபவிச்சுட்டு வந்துடும். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் வாங்கியிருப்பான்னு அது யோசிக்கிறதுக்கு. அதனால் பழனி மலைக்கு போயிட்டு வாங்க, கிரிவலம் சுற்றுங்க, முடிஞ்சால் உடல் ஆரோக்கியம் சரியில்லைன்னா மேலே போயிட்டு கும்பிட்டு வாங்க. ஞானம் எப்போ வேணுமோ அப்போ கேட்டு பெறத்துக்கான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கிங்க. இந்த இடுமலை போய் இப்படி போயிட்டு வரதான் போகாது, அப்படி தான் பண்ணணும். இடுமலை வந்து யார் ஒருத்தர் கும்பிட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பலன் கிடைக்கும். அந்த முருகன் வந்து உதவி செய்வார் அப்படின்னு அவர் வாக்கு கொடுத்ததுக்காக சில சொல்கிறாங்க. அதேமாதிரி போகர் அங்கே இருக்கார். போகருடைய குருநாதர் காளிங்கநாதர். இப்படி இருக்காங்க, ஒருத்தர் தொண்டு இருக்காங்க. போகருடைய சிஷியம் தான் இவர் பாபா. அதை
அதெல்லாம் பண்ணுங்கள். ஒருத்தருக்கு கனெக்ஷன் இருந்துன்னு இருக்கு. இது வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க சாமியாரங்க மக்களை வந்து மெஸ்மரேஷன் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி மூளைச்செலவு பண்ணி இவங்க ஆன்மீகத்துக்கிட்டு போயிடறாங்க. அப்புறம் எப்படி வந்து குடும்ப வாழ்க்கை வாழ்றது, எப்படி நிம்மதியாக இருக்கிறது அப்படிலாம் நினைக்கிறாங்க. ஆனால் அது உங்களுக்கு தேவையில்லை. தெரிஞ்சுங்க இப்படி ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் மனசை பக்குவப்படுத்தி நீ உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். அவ்வளோதான். உனக்கு எந்த கஷ்டம் சேர்ந்து வர வேணாம். உனக்கு ஒரு அறிவு உனக்கு சரியாக ஒரு பிரச்சனை இருக்குது தெரிஞ்சுக்கணுமா, நீங்கள் ஆனால் ஒரு சித்தர்கிட்டே மகான்கிட்ட ஐயா சாமி எனக்கு இப்படிலாம் இருக்குதுன்னு சொன்னால் எனக்கு இதுக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவன் சரி பண்ணி கொடுத்துருவோம். அதோடு போயிடணும். சரி பண்ணி கொடுத்துருவோம் சொல்லிட்டு அடுத்து இன்னொரு வார்த்தை கூட நீ சிந்திக்கணும். சுயமாக சிந்திச்சு சின்ன வேலையெல்லாம் பார்க்கணும். எல்லா சின்ன வேலைக்கு கூட அங்கே போய்ட்டு அவங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணணும். அதுதான் இருக்குது கெட்ட பழக்கமாக தான். அதேமாரி அவங்க போனால் அவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு நமக்கு எதனா உதவி செய்யணும் அப்படின்னு அந்த எண்ணமே இவங்களுக்கு வராது. இவங்க கஷ்டம், இவங்க பிரச்சனை, இவங்களுக்கு எதுனா நமக்கு என்ன கொடுப்பாங்களா இப்படி தான் பார்ப்பாங்க. சுயநலத்தோடு இருப்பாங்க. ஆனால் தான் அந்த முன்னேற்றம் கிடையாது. யாருக்கு செய்யணும் யாருக்கு செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். உனக்கு செஞ்சால் நீ என்ன பண்ணுவேன், நீ என்ன நன்றி கடன் செய்வேன்னு அவங்களுக்கு தெரியும். நன்றி கடன் எதிர்பார்ப்பாங்க. அதான் உண்மை. ஒருத்தருக்கு உதவி செய்தால் இவன் 4 பேருக்கு உதவி செய்வானா அப்படின்னு பார்ப்பாங்க. இவன் உதவி செஞ்சு இவன் மாத்திரம் அமைக்கிட்டு போயில இவன் குடும்பம் நல்லா இருக்குன்னு இவன் சுயநலமாக இருக்கணும்னு பண்ண மாட்டாங்க. அதுதான் அப்போ எதிர்பார்க்குறான்னு தான் அர்த்தம். நிறைய பேர் சொல்லலாம் சாமிக்கு எதுக்கு காசு, அவருக்கு எதுக்கு காசு, அவர் நினச்சா வந்துடும், அவர் மாதிரி கடவுளே அவர் கூட அவருக்கு நான் கஷ்டம். அதெல்லாம் கிடையாது. கடவுள்கிட்ட நீ வாங்கி எடுக்கிறதும் அதுவும் ஒரு இதுதான். ஆனால் நான் உணரணும், தெளிவடையணும். ஆன்மீகத்தில் தெளிவடைஞ்சு நீங்கள் அதுக்குள்ளே போனால் தான் நீங்கள் போய் சேர முடியுங்க. அவசரப்பட்டு அர்ஜுன் பண்ணுறான், தியானம் பண்ணுறான், குண்டாணி அனுப்புகிறான், யோகம் பண்ணுறான், அதெல்லாம் சொல்லிக்கிட்டு ஏடாகரமாக மாட்டிக்கணும். அப்புறம் பைத்தியமாகிடுங்க. அதனால் உசாரமாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு குருநாதரோட வழியோடு இருக்கணும். பக்குவமாக அதை பற்றி தெரிஞ்சுன்னு அதில் வழி போனால். இல்லைன்னா சைலண்ட்டாக ஒரு வழிபாடு, உடல் ஆரோக்கியத்துக்கு சில யோகாஸ் அதெல்லாம் கற்றுக்கிட்டு நார்மலாக லைஃப் வாழ்ந்துட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். தேவையில்லாத ரிஸ்க்கெல்லாம் எடுக்கக்கூடாது. தெரிஞ்சுங்க. அதை நாங்களாம் தேவையில்லாத ரிஸ்க்கெல்லாம் எடுத்து அதுக்கான பாதிப்பெல்லாம் வந்து அனுபவித்து மறுபடியும் ரிட்டன் அதெல்லாம் வந்திருக்கிறோம். சும்மா கிடையாது. எதை யூடியூப்பில் சொல்கிறாங்க பேசுகிறாங்க சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் கரெக்டான முறையான ஒரு ஆசிரமம், ஒரு ஆன்மீக வழியில் இருக்கிறவங்ககிட்ட போய் நீங்கள் வந்து பண்ணோம். அந்த வள்ளலார் இருக்கார், வள்ளலார் வழியில் போங்க, அதை செய்யுங்க. அப்போ கொஞ்சமாக பக்குவமாக கொஞ்சமாக பொறுமையாக போகிறது தான் ஆன்மீகம். ஃபாஸ்ட்டாலாம் போகக்கூடாது. ஃபாஸ்ட்டாலாம் போனால் எங்கன்னா ஒரு இடத்துல டமான்னு வெடிச்சிடும். அதுக்கு சொல்யூஷனே கிடைக்காது. லைஃப்லேயே கிடைக்காது. அது மாதிரிலாம் விஷயம்லாம் இருக்குது. அதனால் அவதார் பாபாவே நீங்கள் உணரணுன்னா இது மாதிரி நீங்கள் தனிமையில் உணருங்க. அவங்க நல்லது பண்ணுவாங்க. நம்பிக்கையோடு இருக்கணும். மெயினாக இது நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் மனசில் வந்ததுன்னா அது அவ்வளோதான், அதோட முடிச்சு. அதுக்கு நீங்கள் பண்ணாமல் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். நம்பிக்கை தான் மெயின். தூய அன்பு தான் மெயின். யாருக்கும் நீங்கள் உபத்திரமாக இருக்காதீங்க. தயவுசெய்து உங்களுக்கே சில பிரச்சனை பண்ணால் கூட அது கண்டு காணாமல் இருந்துருங்க. முடியலன்னா ஒதுங்கி போயிடுங்க. யாருக்கும் தேவையில்லாமல் அட்வைஸ் பண்ணாதீங்க. நான் வந்து கொஞ்சம் தியானம் பண்ணுறேன், இது சித்த இதில் இருக்குன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஆர்டர்லாம் கொடுத்து பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, இல்லைன்னா நீங்கள் எதாவது சொன்னீங்க, எல்லாம் தொட்டிங்க, அதெல்லாம் நல்லது நடக்கும். உடனே நமக்கு ஒரு 2 கொம்பு முளைஞ்சி திமிரு வந்து என்ன பண்ணுவோம், எல்லாருக்கும் சொல்லுவாடே நான் நான் எப்படி பண்ணுவேன், அதை செய்வேன், இதை பண்ணுவேன் அப்படின்னு செஞ்சிங்கன்னா ஏடா கூடமாக போய் மாட்டிக்கிட்டு சொதப்பிட்டு வண்டி முடங்கி நின்றோம். பார்த்துங்க. அடுத்த வாட்டி நம்ம வந்து பார்ப்போம். அடுத்த வாட்டி நம்ம வந்து யோகிராம் சுரத்குமாரை பற்றி நான் போகிறேன். அவர் என் வாழ்க்கையில் எப்படி வந்தார், எப்படி டச் ஆச்சுன்னு அதெல்லாம் ஒன்றும் சாரிஸாக நான் கரெக்டாக சொல்கிறேன்னா உங்களுக்கு தெரியல. நிறைய விட்டு தான் சொல்கிறேன், ஷார்ட்டாக சொல்கிறதுக்காக. டைம் வீடியோ வந்து அரை மணி நேரம் மேலே போனால் பார்க்க மாட்டாங்க. அது ரொம்ப அவங்க போர் அடிக்குமா. அதனால் நம்ம போர் அடிக்காமல் பேசணும். இதுக்கு நான் எல்லாம் இது பண்ணணும். அதனால தான் இது பண்ணுறேன். அதனால் யோகிராம் சுரத்குமாரை பற்றி நான் அடுத்த வீடியோவில் போகிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். எல்லோரும் வீடியோ பாருங்கள். முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.